அருமையான பிரதர் இளங்கோவை அழைக்கிறேன். இளங்கோ. எஸ் பிரதர். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினால் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அற்புதமான நாளிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் அமர்ந்து தேவ காரியங்களை நாம் அறிந்து கொள்வது நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக, ஒரு தருணமாக இருப்பதை நாம் அறிந்து கொள்வோம். இந்த நாளிலே கூட தேவனுடைய சமூகத்துல அதிகாலை வேளையில பல்வேறு பகுதிகளிலே இருந்து, பல்வேறு சூழ்நிலைகளிலே இருந்து கூட தேவ சமூகத்துல அமர்ந்து அவருக்கு நன்றி ஏறெடுக்கிற ஒரு வாய்ப்பை இந்த நாளிலே தேவன் நமக்கு நல்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, தேவனை மகிமைப்படுத்துவதும் அவரை உயர்த்துவதும் போற்றுவதும் அவருக்கு கனத்தை செலுத்துவதும் நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அறிந்து கொள்கிறோம். ஆகையால் தான் தேவனுடைய சமூகத்துல நாம் அமருவது மிகச் சிறந்த ஒன்று. சரி, இந்த நாளில தேவனுடைய ரகசியம், கர்த்தருடைய ரகசியம், இந்த மனித வாழ்வில இந்த ரகசியம் என்பது உண்மையாகவே அது பிரமிக்கத்தக்க ஒன்று. ஏனென்று கேட்டால், எதிர்கால காரியங்களை முன்கூட்டியே அறிந்து கொள்வது என்பது அது மிக மிக உன்னதமான ஒரு காரியம். ஏனென்று கேட்டால், பின்பதாக என்ன நடக்கப் போகிறது அது முன்பதாகவே மனித கூட்டங்களுக்கு தெரிந்து விட்டால் அதற்கேற்ற பிரகாரமாக வாழ்ந்து விடலாம். ஆனால் எல்லாமே மறைமுகமாக, மறைபொருளாக செயல்படுகிறது. அப்போ இந்த மறைபொருளை வெளிப்படுத்துவது யார்? மறைபொருளை தெரிந்து கொள்வது எப்படி? மறைவான காரியங்கள் யாருக்குரியவைகள்? ஆக எல்லாம் எப்படி நாம் அறிந்து கொள்வது என்று சொன்னால், தானியேல் புஸ்தகத்துல நாம் இப்பொழுது வாசித்தோமே, அங்கே நாம் இப்பொழுது வருகிறோம். தானியேல் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 19 நாம வாசிக்கின்ற பொழுது, நேபுகாத் நேச்சர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு சொப்பனத்தை காண்கிறார். சொப்பனத்தை காண்கிறார், ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவை காண்கின்ற பொழுது அவர்னால் என்ன செய்ய முடியவில்லை என்று சொன்னால், கனவை பார்த்த பிறகு அவரால் நிம்மதியாக இருக்கவே முடியும், அவரால் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியும், அவரால் ஒரு சாதாரண ஒரு நிலையிலே இருக்க முடியும். காரணம், அந்த கனவு, அந்த சொப்பனம் என்பது அவரை நிலை தடுமாறி செய்தது, அவருக்கு உறக்கமில்லாமல் செய்தது, தூக்கமில்லாமல் செய்தது, அவருடைய சமாதானம் குலைந்து போயிற்று, அவருடைய மனநிலை தடுமாற செய்து. ஆகையால் தான் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நேபுகாத் நேச்சர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், எல்லா ஜோசியர்களையும், எல்லா தீர்க்கதரிசிகளையும், எல்லா கல்தையரையும் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அழைக்கிறார். எல்லோரையும் அழைத்து, எப்படியாகிலும் நான் கண்ட இந்த சொப்பனத்தை, இந்த கனவுனுடைய விடுகதையை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று எல்லா மனிதரிடத்திலும் சொல்லுவார். எல்லாரிடத்திலும் அவர் யாரெல்லாம் அழைத்தாரோ அவர்களை எல்லாம் கேட்கிறார். நான் கண்ட சொப்பனத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதனுடைய அர்த்தத்தையும் நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னதையும் எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று, ஒரு கன்ஃபியூஸ், ஒரு குழப்பம் உண்டாயிற்று. ஏன் என்று சொன்னார், ஒன்று சொப்பனத்தை சொல்ல வேண்டும்,
பிறகு அர்த்தத்தை சொல்லிவிடலாம். ஆனால் அரசர் நேபுகாத் நேச்சர் சொப்பனத்தையும் சொல்லவில்லை, என்ன நடந்தது என்றும் சொல்லவில்லை. மாறாக சொப்பனத்தை நீங்களே அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரே, இது எப்படி சாத்தி? இது எப்படி நம்மால் சொல்ல முடியும்? இது யாராலும் சொல்ல முடியாது என்று சொல்லி எல்லோரும் திகைத்து தடுமாறி கலங்கிக் கொண்டிருக்கிறார். நேபுகாத் நேச்சருக்கு புரிந்து விட்டது. இவர்கள் காலதாமதம் செய்கிறார்கள், இவர்கள் காலதாமதம் செய்து இப்படி காலத்தை இழுத்து கொண்டு போகலாம் என்று நினைக்கிறார்கள் என்று எல்லோரையும் மீண்டும் அழைத்து, நீங்கள் சொப்பனத்தை அறிவித்தாக வேண்டும், அதனுடைய அர்த்தத்தையும் நீங்கள் சொல்லலாம். இல்லை என்று சொன்னால் நான் கொடுக்கிற தண்டனைகளை நீங்கள் அனுபவிக்க நேரிடும் என்று எச்சரிக்கிறார். அவர்கள் பாருங்க அன்புக்குரியவர்களே, ராஜாவே, நீங்கள் சொப்பனத்தை சொல்லவில்லை என்று சொன்னால் அர்த்தத்தை நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? மறைபொருள் என்பது மனிதர்களோடு வாசம் செய்யாமல், மறைபொருள் என்பது மனித இனத்திற்கே யாரும் சொல்ல முடியாத ஒரு செயல். மறைபொருளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார், பரலோக தேவன், பரத்தில் இருக்கிற ஒருவர், மனித இனங்களுக்கும் மனித சக்திகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி, அவைகளாலதான் இந்த சொப்பனத்தை சொல்ல முடியும், அறிவிக்க முடியும். ராஜாவுக்கு ஒரே கோபம். அப்ப நீங்க எல்லாம் எதற்கு சாஸ்திரிகளா இருக்கிறீங்க? நீங்க எல்லாம் எதுக்கு கல்தையரா இருக்கிறீங்க? நீங்க எல்லாம் ஏன் ஜோசியரா இருக்கிறீங்க? அரசாங்கம் கலங்கி தடுமாறி கொண்டு இருக்கிறது. ராஜாவுக்கு நித்திரை போய்விட்டது, தூக்கமே வரல, தடுமாறிட்டு இருக்கிறார். ஏன் என்று கேட்டால் கண்ட சொப்பனம் அப்படி. நாட்டினுடைய வறுமையை போக்க மிகப்பெரிய ஒரு சொப்பனத்தை, அரசாங்க கஜானாக்கள், அரசாங்க வளர்ச்சி, அரசாங்கனுடைய உயர்வு எல்லாம் ஸ்தம்பிக்கின்ற ஒரு நிலை கண்ட ஒரு சொப்பனம். ஆகையால் தான் அவருக்கு தூக்கம் போச்சு. இன்னைக்கு அதை யாரோ ஒரு கனவை கண்டுகிட்டு, எதையோ கண்டுகிட்டு நாம என்ன செய்வோம்? என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, என்னுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு, என்னுடைய காரியம் இப்படி ஆயிடுச்சு என்று சொல்லி இன்றைக்கு கண்ணீர் வடிக்கிற அநேக குடும்பம் இருக்கிறது. எப்படி நான் அவரிடம் அப்படி பேசியிருக்க கூடாது, என் மனைவியிடம் இப்படி பேசியிருக்க கூடாது, என் கணவனிடம் இப்படி பேசியிருக்க கூடாது, என் பிள்ளைகள் இடத்துல நான் இப்படி பேசியிருக்க கூடாது, என் பெற்றோர் இடத்துல நான் இப்படி பேசியிருக்க கூடாது என்று சொல்லி ஏதாவது ஒரு குழப்பத்துல, குடும்பத்துல ஏதாவது சிறு சிறு குழப்பம், ஏதாவது ஒரு காரியம் சில நேரங்களிலே நேரம் வருகின்ற பொழுது சொல்லலாம் என்று சொல்லி சிலர் நினைத்து கொண்டிருப்பார். அதை புரியாமல் அநேகர் என்ன செய்வார்கள்? கலங்கி தவித்து குடும்பத்துல பிரச்சனைகளையும், சச்சரவுகளையும், தொல்லைகளையும், உபத்திரவங்களையும் ஒவ்வொரு குடும்பம் சந்தித்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அது நமக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் உரியது ஒன்றுதான். ஏன் என்று கேட்டால், ஒரு ரகசியமான ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளும் வரைக்கும் கன்ஃபியூஸ், குழப்பங்கள் இருந்து கொண்டுதான். சுருக்கமாக சொன்னால், ஒரு பெண்மணி குழந்தை பிறக்க போகிறார்கள் என்று சொன்னால், அந்த டெலிவரி ஆக வரைக்கும் அந்த கணவனும் அந்த உறவினர்களும் ஒரே கன்ஃபியூஸ்லயே இருப்பார், ஒரே குழப்பத்திலேயே இருப்பாங்க. என்ன குழந்தை பிறக்க போதும் பாத்தீங்களா? இதுதான் தேவனுடைய ஒரு கரம், தேவனுடைய ஒரு சித்தம். மறைபொருள் அவ்வளவுதான். இது மறைவாகவே இருக்கும். டெலிவரி ஆன பிறகுதான் ஒரு சந்தோஷம், அப்பா, ஒரு மகிழ்ச்சி. அதை போன்று ஒரு மறைபொருள் என்பது வெளிப்படுத்தும் வரைக்கும் ஒரு கன்ஃபியூஸ், குழப்பமாக. அப்ப நேபுகாத் நேச்சருடைய ஒரு வாழ்வில இது நடந்து கொண்டே இருந்தது, குழப்பங்கள் இருந்து கொண்டே இருந்தது. அவரால் ஒன்றுமே செய்ய இயலவில்லை. வாழ்க்கையை சர்வசாதாரணமாக நடத்தி செல்ல அவரால் இயலவில்லை, குழப்பத்திலேயே இருக்கிறார். ஆகையால் இந்த குழப்பம் தேசம் முழுவதும் பரவணும், தேசம் முழுவதும் பரவிக்கொண்டு இந்த செய்தி தானியேலுக்கு கிடைக்கிறது. தானியேலுக்கு கிடைக்கின்ற பொழுதுதான் அங்க என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், சரி இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்லி அறிந்து தானியேல் என்ன செய்கிறார் என்று சொன்னால், சொப்பனத்தை நான்
என்ன செய்கிறேன், நான் அறிவிக்கிறேன். அதற்கு எனக்கு கொஞ்சம் கால தாமதம் தேவைப்படுகிறது. அதற்கு அனுமதி கிடைக்குமா என்று சொல்லி அரசாங்கத்தினிடத்துல முறையிடுகிறார். ஒரே சந்தோஷம் ராஜாவுக்கு. நான் கண்ட சொப்பனத்தை உன்னால் தெரிவிக்க முடியுமா? நான் கண்ட சொப்பனத்தை உன்னால் அறிவித்து விட முடியுமா என்று சொல்லுகின்ற பொழுது, நிச்சயமாக முடியும். பரலோகத்தின் தேவனால் நிச்சயமாக இந்த மறைபொருளை வெளிக்கொண்டு வர முடியும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ராஜாவினிடத்துல அனுமதி பெற்று அங்க இருக்கின்ற பொழுதுதான் வசனம் நமக்கு சொல்லுகிறது. பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். மறைபொருள் பாருங்க, பூமியில இருந்து ஜெபிக்கிறார், பரலோகத்திற்கு ஜெபிக்கிறார். ஒரு ஜெபம் பரத்திற்கு போகிறார், ஒரு விண்ணப்பம் பரலோகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, ஒரு ஜெப குறிப்பு தேவ சமூகத்துல எட்டுகிறது. அப்போ பாருங்க, தானியேலுக்கு தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. ஆக இன்றைக்கு நமது வாழ்விலே மறைபொருளாக எத்தனையோ பிரச்சனைகள் நடந்து கொண்டு, அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்காமல் நமக்கு தீர்வு கிடைக்காது. பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் மன்றாடவில்லை என்று சொன்னால் நமக்கு விமோச்சனம் கிடையாது. நமது குடும்பத்தில கலக்கமும் குழப்பமும் இருந்து கொண்டேதான். பொருளாதாரம் வரலையே, பொருளாதார முன்னேற்றம் இல்லையே, வரவுக்கு மேல செலவு இருக்கிறது, இதுக்கு ஈடுகட்டுவது எப்படி என்று சொல்லி நம்மாகவே குழம்பிக் கொண்டே. பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருந்தார் நமது பிரச்சனைகள், நமது கன்பிஸ் குழப்பங்கள், நமது காரியங்கள் அனைத்தும் ஜெயமாக மாற்ற அவரால் முடியும் என்பதை சில நேரங்களிலே நாம் மறந்து. ஆனால் தேவ சமூகத்தில் எப்பொழுதுமே ஜெபிக்கின்ற பொழுது தானியேலுக்கு வெளிப்பட்டதை போல உங்களுக்கும் எனக்கும் தேவன் என்ன செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொன்னால், மறைபொருளை வெளிப்படுத்த அவர் சித்தமாக இருக்கிறார். அவர் காரியங்களை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். முன்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. ஞானமும் வல்லமையும் தேவனுக்கே உரியது. அப்போ அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறார். எந்த காரியம் மாறாது, அதை மாற்ற அவரால். எந்த சமயங்கள் மாறாமல் இருக்கிறது, அதையும் அவரால் மாற்ற முடியும். அதான் சொல்றாரு, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். இந்த பிரச்சனை மாறாதுங்க. இந்த பிரச்சனை மாறாமல் இருக்கிறதே. காலம் கனிந்து போகின்ற பொழுது அங்க என்ன செய்கிறது, ஒரு மாற்றம் வரும். சுருக்கமாக சொன்னா, குடும்பத்துல மிகப்பெரிய போராட்டம் இருந்துட்டு, ஒரு குழப்பம் இருந்துட்டு, ஒரு அட்ஜஸ்ட்மெண்டே இருக்க. அட்ஜஸ்ட்மெண்ட், பரஸ்பர அட்ஜஸ்ட்மெண்ட், மனவிட்டு பேசுகின்ற பொழுது பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிடும். மனவிட்டு பேசாமல் இருக்கு வரைக்கும் உள்ளத்திலே பாரம் ஏக்கம் இருந்து கொண்டே. குடும்பத்துல கூட, வேலை செய்கிற அலுவலகங்களிலே நாம் எங்கே சென்றாலும், எந்த தொழில் செய்தாலும், எங்க பணிபுரிந்தாலும், எந்த காரியத்தையும் மனதிலேயே வைத்துக் கொண்டிருந்தால் அதுல தீர்வு கிடையாது. நேபுகாத் நேச்சரை போல வெளியே சொல்லிவிடும். சொல்லி அதற்கு தீர்வை காண வேண்டும் என்று சொன்ன. அது தேவ மனிதரிடத்துல, தேவ தாசரிடத்துல பதில் கிடைத்து விடும். அப்போ தேவனிடத்துல முதலிலே ஜெபிக்க கற்றுக்கொள்ளும். அப்ப பாருங்க, இன்றைக்கு அதிகாலையில பல்வேறு பகுதிகளில, பல்வேறு சூழ்நிலைகள்ல இருந்து நாம் கடந்து தேவ சமூகத்துல அமர்ந்து அவருடைய வார்த்தையை தியானிக்கிறோம் என்று சொன்னா, இதை தேவன் விரும்புகிறார். ஆனா இந்த நாளில தான் நமக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள், பல்வேறு சூழ்நிலைகள் இருக்கு. இந்த ஆராதனை டைம்லயே தான் நமக்கு பல காரியங்கள் வரும். ஆனால் அவைகளையெல்லாம் நாம் தகர்த்தர், அவைகளையெல்லாம்
அப்புறப்படுத்துறோம். அவைகளுக்கு முக்கியத்துவம் தருவது தேவனுக்கு முக்கியத்துவம் தருகிறோம், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் தருகிறோம். ஆகையால் தான் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருந்து கொண்டு இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கிறோம், சந்தோஷமாக இருந்து கொண்டு இருக்கிறோம். என்ன காரணம்? அவருக்கு முக்கியத்துவம், அவரை நாம் கனப்படுத்த உயர்த்த, அவருடைய நாளை அவருக்கே நாம் கொடுத்து விட்டால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் பூத்து குலுங்குகிற நிலைகள் உண்டாகும். ஆகையால் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறார், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்ப இந்த பொக்கிஷம் எல்லாம் யாரிடம் இருக்கு? ஒரு ஆற்றல். என்னதான் படிக்கிறாங்க நம்ம மக்கள் படிக்கிறாங்க, எந்தெந்த டிகிரியோ படிக்கிறாங்க, எத்தனையோ டாக்டரேட் வாங்குறாங்க. ஆனாலும் மனிதன் மனிதனாகவே தான் இருக்க முடியும். மனித சிந்தனை மாத்திரமே மனிதர்களுக்குள்ளாக இருக்கு. எத்தனை படிப்பு படித்தாலும் மனித சிந்தனை தான் இருக்கு. நமது பேருக்கு பக்கத்தால எத்தனையோ ஆங்கில வார்த்தைகளை நாம் பெயருக்கு அருகிலே வைத்துக் கொண்டாலும் கூட அவைகளுக்கு அப்பாற்பட்டு தேவனுடைய கரம் என்ன செய்கிறது என்று சொன்னால் நமக்கு தேவையான அணுகுமுறைகளை தருகிறார். அதான் சொல்றாரு, அவரே ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறார். அப்போ நமக்கு தேவையான அறிவு, ஆற்றல், திறமை எல்லாம் எங்கிருந்து கிடைக்கிறது என்று சொன்னால் பரத்திலிருந்து. நாம் ஜெபிக்கிறோம் அல்லவா, மண்டியிட்டு ஜெபித்து தேவ சமூகத்துல போராடுகிறோம் அல்லவா, சில நேரங்களில அந்த ஜெபத்தின் வாயிலாக நமக்கு கிடைக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையில தேவ சமூகத்துல வந்து ஜெபிக்கிறோமே, தேவ செய்தியை கேட்கிறோமே, ஆராதனையில கலந்து கொள்கிறோமே, தேவன் விரும்புகிற ஆராதனையை நாம் செய்கிறோமே, அந்த இடத்துல நாம் நினைக்கிற காரியங்கள் ஜெயமாக மாறுகிறது. ஆகையால் தான் தேவ சமூகத்துல ஓடி பெட்ரோல் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆராதனை முடிச்சுட்டு கூட நம்ம போய் என்ன செய்யலாம், பெட்ரோல் நிரப்பியா. ஆக எரிபொருள் எந்த நிலையில் இருந்தாலும் தேவனை நோக்கி நாம் என்ன செய்யணும், வந்து விடுக்கிறோம். பர்ஸ்ல பணம் இல்லை என்று சொன்னாலும் கூட செபிக்கின்ற பொழுது பணம் நிறைய இருக்கிறதை போலவே நமக்குள்ளாக ஒரு பரம சந்தோஷம். வங்கியில நமது அக்கௌண்ட்ல பணம் இல்லை, ஆனாலும் மனசு தவிக்கிறது, என்னுடைய வங்கி கணக்கு ஜீரோவில் இருக்கிறது. அன்பானவர்களை, சில நேரங்களில் அது இருக்கத்தான் செய்யும், சில நேரங்களில அது பெருகவும் செய்யும். ஆக எந்த பொருளாதார நெருக்கடியும் நமது இல்லங்களிலே, நமது வாழ்விலே அதில் தொடர்வதாக இல்லை, மாற்றம் இருக்கிறது. தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது, தேவனிடத்துல அதிகமாக நெருங்குகின்ற பொழுது நமக்கு சகல நன்மைகளும் நமக்கு கிடைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆக அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் ஆழமாக இருக்கிறார், மறைபொருளை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆக தொலைநோக்கு பார்வையில் நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே தீர்வு, தேவ சமூகத்துலதான் தொலைநோக்கு பார்வை கிடைக்கும், தேவ சமூகத்துலதான் மறைபொருள் வெளிப்படுத்தப்படும். இன்றைக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் பேனாவும் பேப்பரையும் எடுத்துக்கொண்டு தொலைநோக்கு, இப்போ இது டிசம்பர் இறுதி கட்டத்துல நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம், புதிய ஆண்டை எதிர்நோக்கி இருக்கிறோம். இப்பொழுது என்ன செய்தார்கள், எல்லோரும் தொலைநோக்கு போய்கொண்டு இருக்கிறார். அடுத்த ஆண்டு என்ன நடக்க போகுது, அடுத்த ஆண்டு என்ன நடத்தலாம், அடுத்த ஆண்டுக்கு என்ன. இப்ப நாமும் கூட சில நேரங்களில் இத்தனை ஆண்டு காலமா இந்த காரை நாம பயன்படுத்திட்டு இருக்கிறோம், இனி புது ஆண்டுல இந்த கார் தேவையா, இதை என்ன செஞ்சிடலாம், ஓரமாக வைத்திடலாம். எல்லோரும் எலக்ட்ரிக் கார் வாங்கிட்டார்கள், நாமும் அதை வாங்கி கொஞ்சம் பெட்ரோல் இல்லாம மின்சார குறைவான கட்டணத்துல மின்சாரத்துல என்ன செய்யலாம், டூ வீலரும் கார்களும் வாங்கி நாம் பயன்படுத்தலாம். எத்தனையோ ஆலோசனைகள் மனதிற்குள்ளாக எழும்பிக் கொண்டே இருக்கிறது. ஆக இப்படி பல்வேறு செலவு குறைக்கின்ற ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் மக்கள்
தீர்மானித்துக் கொண்டு மக்கள் என்ன செய்கிறார்கள்? தொலைநோக்கு பார்வையிலே அதையும் வாய்க்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது தேவ சமூகத்துல தான் கிடைக்க போகிறது. அது தேவ கரத்துல தான் இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யறோம்? அறிந்து கொள்கிறோம். அடுத்து பாருங்க, யோபு எழுதின புஸ்தகத்துல 29ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நாம பார்க்கிறோம், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அன்பானவர்களே, யோபு மிகப்பெரிய ஆஸ்தியுள்ள மனுஷன். இன்றைக்கு உலகத்திலே டாப் நம்பர் 1 கோடீஸ்வரர்கள் இருக்கிறார். ஆனால் அந்த காலத்திலேயே யோபு செல்வந்தனாக, இன்றைய இருக்கிற ஒரு சூழ்நிலை பிரகாரம் பார்த்தா அவர்தான் கோடீஸ்வரர். அந்த தேசத்திலேயே அவர்தான் கோடீஸ்வரர். அவருக்கு இருந்த பொருளாதாரங்கள், அவருக்கு இருந்த சகல காரியமும் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தார், வாழ்ந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலும் கூட அவர் யோபு சொல்கிறார், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அன்பானவர்களே, அந்த ரகசியமான காரியம் பிசாசு தேவனிடத்துல சொல்லுகிறார், நான் யோபை தொட போகிறேன், உயிரை மாத்திரம் எடுத்துறாத, அவன் உயிரை தொடுவதற்கு உனக்கு அனுமதியே கிடையாது. இன்றைக்கு அதேதான். குடும்பத்துல பல சோதனை இருக்கு, குடும்பத்துல பல மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு, பொருளாதாரம் ட்ரையான கண்டிஷனே இருக்கு, நினைக்கிற காரியம் வாங்க முடியும். ஷாப்பிங் மாலுக்கு போனா தேவையான பொருளாதாரம் இல்லை, அதை வாங்கலாம் என்று சொன்னால் அது டிஸ்கவுண்ட் நிறைய இருக்கு, அதை வாங்கலாம்னு சொன்னா இங்க நமக்கு என்ன இல்லை, கொஞ்சம் பற்றாக்குறை, ஒண்ணுமே முடியும், பற்றாக்குறையில் இருக்கு. ஆனால் கூட இந்த ரகசியமான காரியங்களை, இந்த ரகசியமான செயல் இது தேவ செயலாக இருக்கிறது, அவருடைய சித்தம். தேவனும் பிசாசும் பேசிக்கொண்டது யோபுவுக்கு தெரியும். யோபு அவரு கண்டுபிடித்தார், எப்படியே வாழ்வில ஒரு ரகசியம் இருந்திருக்கிறது, என்னமோ நடந்திருக்கிறது. அன்பானவர்களே, அந்த யோபு கூட அந்த மறைபொருளை அவன் கூட உணர்ந்தவனாக இருப்பதை நாம் என்ன செய்யறோம்? அறிந்த மக்களாக நாம் தொடர்ந்து சங்கீதத்திற்கு எழுதின புஸ்தகத்தை நாம் என்ன செய்யலாம்? வாசிக்கலாம். சங்கீதம் 25ஆம் சங்கீதத்துல இருந்து நம்ம 10ல இருந்து பார்க்கிறோம், கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைகொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதையில் எல்லாம் கிருபையும் சத்தியமானது. அன்பானவர்களை பாருங்க, கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைகொள்ளுகிறவர்களுக்கு வாரந்தோறும் தேவ சமூகத்துக்கு வருகிறோம். 2 வீலர்ல வரோம், கார்ல வரோம், எதையோ வரோம். சிலர் நாடு விட்டு நாடு சென்று கூட தேவ சமூகத்துக்கு வருகிறோம், விமானத்துல போய் வருகிறோம், எதுலயோ ஒன்று வருகிறோம். ஆனால் இந்த காரியம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இங்க தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைகொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதை எல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். அவருடைய வார்த்தைகளை கைகொள். எல்லாரிடத்திலும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கிறது, அதுல டவுன்லோடு செய்து பைபிள் என்ன செஞ்சு வைத்து, இப்ப சபைக்கு வருகின்ற பொழுது பைபிளை எடுப்பதா செல்போனை எடுப்பதா, இது ஒரு சௌரியமா போச்சு எல்லோருக்கும். பைபிள் எடுத்து அதற்கு ஒரு பேக் வேண்டுமா? அதற்கு நம் பாக்கெட்ல இருக்கிற பரிசில் இருக்கிற செல்போனை போதும், சிம்பிளா போயிடுச்சு. இந்த செல் வந்ததுல இருந்து எல்லோருக்கும் இந்த பைபிள் எளிமையா போயிடுச்சு. எங்க இருந்தாலும் வசனம் வாசிக்கலாம், எந்த நேரத்திலும் வசனம் வாசிக்கலாம், எந்த நேரத்திலும் தேவனோடு பேசலாம், எந்த நேரத்திலும் அவருடைய ரகசியத்தை அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி நாம் என்ன செய்யறோம்? பார்ப்போம். ஆக அவருடைய வார்த்தை என்பது நமக்கு பலனுள்ள ஒன்றாக இருப்பதை நாம் அறிகிறோம். ஆகையால் தான் அவருடைய சாட்சிகளையும் கைகொள்ளுவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பான். இந்த ரகசியங்களை சொல்லும், அந்த சீக்கிரட்டை நமக்கு காண்பிப்பார், வெளிப்படுத்துவார். அது எப்படி வெளிப்படுத்துவார்? அதை யாருக்கு வெளிப்படுத்துவார்? நினைத்து பாருங்கள்.
ஏழையா இருக்கிற மனிதனுக்கு வெளிப்படுத்துகிறாரா, அல்லது பொருளாதாரத்தில் வசதி வாய்ப்போடு இருக்கிறாரே அவர்களுக்கு வெளிப்படுத்துவாரா? நினைத்து பாருங்கள். யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனுக்கு. காலைதோறும் ஜெபிக்கிறோமே நமக்கு, மத்தியானத்தில் ஜெபிக்கிறோமே நமக்கு, இரவிலே குடும்ப ஜெபம் செய்கிறோமே நமக்கு. அப்படி ஆவிக்குரிய ரீதியிலே வளருகின்ற பொழுது நமக்கு அவர் மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். அதைத்தான் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். தொலைநோக்கு சிந்தனை வேண்டும் என்று சொன்னார், மறைபொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார், அந்த சீக்ரெட்டை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நாம் கர்த்தருக்கு பயப்படணும். நமக்கு வங்கியில பணம் இருக்கு, நல்ல மருத்துவர் எனக்கு இருக்கிறாரு. அன்பானவர்களே, தவறான ஒரு கண். மருத்துவர் நமக்கு டியர் ஃப்ரெண்டாவும் இருக்கலாம், மருத்துவர் நமது குடும்பத்திலேயும் இருக்கலாம், அல்லது வங்கி கணக்கிலே பணம் குறையாமலும் இருக்கலாம். ஆனால் அது ஒருபோதும் நம்மை மகிழ்ச்சியாக வைக்க முடியாது. மாறாக மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கிறவர் யார் என்று அது நம் தேவன். அது எப்படி பெற முடியும் என்று சொன்னார், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற சகோதரிகள், கர்த்தருக்கு பயப்படுகிற தாய்மார்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற தகப்பன்மார்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற சிறு பிள்ளைகள். சிறு பிள்ளைகளை எல்லாம் நாம் கல்வியில அவர்கள் தேர்ந்து வருகிறார். ஆனாலும் அவர்கள் எழுதுகோலை எடுத்து அவருடைய பள்ளி கூடங்களிலே தேர்வையை சந்திக்கிறார், மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கிறார். ஆனாலும் அவர்களும் ஜெபித்து, தினந்தோறும் ஜெபித்து இந்த பாடங்களிலே நான் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்று அவர்கள் நினைத்து ஜெபித்தால் அவர்களுக்கும் தேவன் என்ன செய்ய வல்லவராக இருக்கிறார், அவர்களுக்கு தெளிந்த ஞானத்தை தர வல்லவராய் இருக்கிறார். எந்த உயர்கல்வி படித்தாலும் சரி, அதுல ஃபெயில் ஆகாம எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்ல மதிப்பெண் எடுக்கிற ஒரு ஆற்றலை தேவன் தருவார். அது எப்படி? அவருக்கு பயப்படுகின்றோம். அவருக்கு பயப்படுகின்ற பொழுதுதான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் கிடைக்கிறது. அல்லது நம்ம ஒரு தொழில் செய்து கொண்டு அது நலிந்து போய் கொண்டு இருக்கலாம், அது முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம், அது வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம், நஷ்டமாகவே இருக்கலாம். அதையும் மாற்ற அவரால் எப்படி? அவரிடத்துல பயபக்தியாக, அவரிடத்துல நாம் பணிந்து போகிறவர்களாக, அவருக்குரிய மக்களாக, அவருக்கு ஏற்ற பிரியமான பிள்ளைகளாக நாம் இருக்கின்ற பொழுது அது சாத்தியமாக இருக்கிறது. ஆகையால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவர் போதிக்கிறார். வழி தெரியாம தான் இன்னைக்கு அநேகர் விழித்து கொண்டு இருக்கிறார், குழம்பிக் கொண்டு இருக்கிறார், தடுமாறி கொண்டு, வழி தெரியாம எத்தனையோ பேர் போறாங்க. கூகுள் மேப்பை வைத்துதான் போறாங்க, உண்மைதான். ஆனா அந்த மேப்ல பல குளறுபடி இருக்கிறதுனால என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, ஒரு 10 கிலோமீட்டர், ஒரு 20 கிலோமீட்டர் அதிகமாக சென்று ஏதோ ஒரு மேப்பை நினைத்து கொண்டு போய் நாம் தடுமாறுறோம். ஆனால் தேவ சமூகத்துல ஜெபிக்கின்ற போது நீங்க என்ன செய்யலாம், கூகுள் மேப்பை விட இந்த ஜெபம் நம்மை வழி நடத்தும். கரெக்டான நேரம் ஆராதனைக்கு வரோம், இந்த நேரத்துல நாம் எழுந்திருக்கோம்னு சொல்லி நினைக்கிறோம், அலாரம் வைக்கிறோம். அந்த அலாரத்தை விட மன அலாரத்தை தேவன் எழுப்பி விடுகிறார். அலாரத்துக்கு மூலமே நம்மை எழுப்பி. இது எப்படி சார்? நினைச்சு பாருங்க. நாம் எழும்பின பிறகு, காப்பி குடித்த பிறகுதான் அலாரம் அடி. ஆனாலும் நாம் என்ன செய்யறோம், அதை கொஞ்சம் அலாரம் வைத்துட்டு படுத்துடலாம்னு சொல்லி ஒரு நட்பாசையில் செய்கிறோம். ஆனால் அந்த அலாரத்தை விட தேவன் என்ன செய்கிறார், அவருக்கு பிரியமாய் இருந்தால் நம்மை எந்த நேரத்தில் எப்படி வழி நடத்தணும், எப்படி நம்மை உயர்த்தணும், எந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவர் திட்டமிட்டு கொண்டு இருக்கிறார். ஆக அந்த வழியை போதிக்கிற தேவனாக இருக்கிறார், மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவரை விடலாமா? நினைச்சுப்பார். இந்த வாரம் என்னால சர்ச்சுக்கு வர முடியாது பிரதர்னு சொல்வது எளிது. இந்த வாரம் ஆலயத்திற்கு வர முடியாதுங்க, ஐயாட்ட சொல்லிருங்க, சபையில எல்லாருக்கும் சொல்லிருங்க, உண்மைதான். ஆனாலும் கூட அந்த பாரங்களை எல்லாம் அகற்றிட்டு முடிந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் வந்துடும். அதுதான் மிகச்சிறந்த. நாம வாரந்தோறும் வரோம், தவறாமல் வரோம்,
என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எங்கேயுமே இல்ல. நீங்க சபைய வராம நீங்க நண்பர் வீட்டுக்கு, உறவினர் வீட்டுக்கு ஷாப்பிங் போறது, மாலுக்கு போறது, இது எல்லாம் நம்ம செய்து பாருங்க. அங்க நஷ்டம் தான். உங்க நமது உள்ளம் அது என்ன செய்யும்? நமக்கு ஒரு பாரச்சுமை கொடுத்துட்டே இருக்கும். ஒரு உறுத்தலை கொடுத்து கொண்டே இருக்கும். ஏன்னா கடவுளை விட்டு மறந்து நாம நமது சௌரியத்திற்கு செல்வோம் என்று சொன்னால், அங்க நமக்கு இழப்புகள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல இன்னல்கள், பல துன்பங்கள் உண்டு. காரணம் தேவனை மறந்து போவதினால். அந்த வழி நமக்கு தெரியாததினால் நாம் என்ன செய்து கொள்கிறோம்? சிக்கிக் கொள்கிறோம், அகப்பட்டுக் கொள்கிறோம். ஆனால் இந்த வழியை தருவது யார்? இந்த வழியை புரிந்து கொள்ள செய்வது யார் என்று சொன்னால், பரலோகத்தின் தேவனாக இருக்கிறார். அந்த வழியை நமக்கு போதிக்கிறார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். கர்த்துடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது. இந்த ரகசியம் எல்லாம் அவருக்கு யாரெல்லாம் அவரிடத்துல பயந்து இருக்கிறார்களோ அவர்களிடத்தில். அப்போ அந்த பயம் எப்படி பெற்றோருக்கு பயப்படுறோம்? பெற்றோருக்கு பயப்படுகின்ற பொழுது என்ன நடக்குது? ட்ரெஸ் கிடைக்குது, ஹோட்டலுக்கு போனா அருமையான அறுசுவை உணவு கிடைக்குது, பெற்றோர் பே பண்றாங்க. இது எப்படி நடக்குது? பெற்றோர் வார்த்தை கீழ்ப்படிந்து நடந்தா இத்தனை நன்மை கிடைக்கும். பெற்றோருக்கே இவ்வளவு செய்கின்ற ஒரு மனசு இருக்கின்ற பொழுது, தேவனுக்கு பயப்படுகின்ற பொழுது நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். நினைத்து பாருங்க. பெற்றோர் பிள்ளைகளை மறப்பதே கிடையாது. பிள்ளைகளுக்கு செல்லத்தை கொடுத்து உருப்படாமல் செய்வதே பெற்றோர் தான். அவர்களை சொந்த காலில் நிற்பதற்கு தடை செய்வதே நாமத்தான். அவர்களுக்கு பய உணர்வை கொடுத்து கொண்டு இருப்பதே நாமத்தான். அவர்களை தன்னந்தனியாக விட வேண்டும். அவர்களாக என்ன செய்யணும்? போராடி அவர்களாகவே வரணும். அவர்களே விசுவாசத்தில் வளரணும். அவர்களே விசுவாச ரீதியில வளர்கின்ற பொழுதுதான் அவர்களுக்குள்ளாக ஒரு மன சிந்தனை வரும், ஒரு மன தெளிவு வரும். பெற்றோர்கள் இன்னமும் குழந்தை குழந்தை என்று சொல்லி வயதான பிள்ளைகளாக இருந்தாலும் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அவர்களை என்ன செய்கிறார்கள்? நல்ல உற்சாகப்படுத்தாமல் இருப்பார். அவர்களுக்கு உலகமே தெரியாமல் வைத்துக் கொண்டு இருப்பார். ஆக இந்த பாசம் அவர்களை என்ன செய்கிறது? வாழ விடாமல் தடுத்து கொண்டு. அவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? ஊழிய பயிற்சி கொடுங்க. சபைக்கு போங்க, சபைக்கு நேரமாக போங்க. என்றைக்காவது ஒரு பைபிள் ஸ்டடிக்கு புதிய சகோதரன் நண்பர்களே எத்தனை நண்பர்கள் இருக்கிறாங்க? ஒரு நண்பர்களையாவது தேவ சமூகத்துல அழைச்சிட்டு வரலையா அப்படின்னு எந்த பெற்றோராகிலும் நாம் கேட்போம் என்று. அந்த பிள்ளைகள் யார் தேவ சமூகத்துல ஒரு புதிய ஆத்மாக்களை அழைத்து வருகிறார், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த குடும்பத்திற்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்படும். அந்த குடும்பம் உயர்வை அடையும். ஆக தேவ சமூகத்திற்கு முக்கியத்துவமே நாம சில நேரங்களிலே கொடுப்பதை மறந்து விடுவோம். ஆனால் தேவ சமூகத்துல நாம் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை அதிகமாக போதிக்க பழகி கொள்ளணும். நாம பொருளாதாரத்துல வளர்ந்துடுறோம், பொருளாதாரத்துல மேல வந்துடுறோம். ஆனா குடும்பத்தை நடத்துவதற்கு பிள்ளைகளுக்கு பெற்றோர்னு சொல்லியே குடும்பத்துல நம்பி இருப்பார்கள். பெற்றோருடைய பொருளாதாரம் நலிகின்ற பொழுது, பொருளாதாரம் இல்லாமல் போகின்ற பொழுது பிள்ளைகள் தடுமாறுவார்கள். ஆக நல்ல வயது இருக்கின்ற பொழுது, இளைய வயது இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள், நல்ல தொழில் காரியங்களை எல்லாம் பெற்றோர் என்ன செய்யறாங்க? அந்த ரகசியங்களை சொல்லி கொடுக்கிறார். நீ இந்த தொழிலெல்லாம் செய்தால் நீ நல்ல முன்னேற்றங்களை அடைவார், நல்ல உயர்வை பெறுவார், நல்ல முன்னேற்றங்களை உன்னால் காண முடியும் என்று சொல்லி பெற்றோர்கள் சில நேரங்களிலே பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்வது உண்மை. அது நல்லதுதான். ஆக அந்த காரியங்களை தான் தேவனும், எனக்கு பயப்படுகிற மனுஷனுக்குத்தான் வழியை நான் தெரிவிப்பேன். அப்ப பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்ற பொழுதுதான் பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க? பிள்ளைகளுக்கு நற்காரியங்களை சொல்லுகிறார்கள். அவர்களுடைய சேமிப்பு கணக்குகளை எல்லாம், அவருடைய சேமிப்பை எல்லாம் பிள்ளைகளுக்கு தாராளமாக கொடுக்கிறார். எல்லா பொருளாதாரத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து கொடுத்து ஏமாந்து நிற்கிறவர் பெரியவர்களாக சில நேரங்களிலே காணப்படும். ஆனாலும் அவர்கள் மனசை விடக்கூடாது. வயதான காலத்துல எல்லாம் என் மகளுக்கு கொடுத்துட்டேன், என் சொத்தெல்லாம் என் பிள்ளைக்கு கொடுத்துட்டேன், இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு எத்தனை பெற்றோர் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள்
நமக்கு கொடுத்த நன்மை எத்தனை, அவர்கள் கொடுத்த பொருளாதாரம் எத்தனை. இன்றைக்கு அவர்கள் கரங்களிலே ஒன்றும் இல்லை. இப்பொழுது பெற்றோரை காப்பாற்றுவது நமது கடமையாய். அன்றைக்கு பெற்றோர் சபைக்கு செய்த நன்மைகள் அநேகம், ஏராளம். அவர்கள் செய்த அந்த காணிக்கை எல்லாம், அந்த உதவிகளை எல்லாம் இன்றைக்கு பிள்ளைகள் செய்ய முடிகிறதா? செய்யணும். பெற்றோர் செய்த ஊழியங்களுக்கு செய்த நன்மைகளை எல்லாம் பிள்ளைகளும் என்ன செய்யணும்? ஊழியங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமோஸ் எழுதின புஸ்தகத்தில் நாம் வருகிறோம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்தா 4 இருந்து நாம் பார்க்கிறோம். நமக்கு தனக்கு இறை அகப்படாமல் இருக்க காட்டிலே சிங்கம் கெர்ச்சிக்குமோ. சிங்கத்திற்கு இறை கிடைக்கலைன்னா சிங்கம் கெர்ச்சிக்க. இறை கிடைக்கும் வரைக்கும் அது அமைதியே தான். இறை கிடைக்கும் வரைக்கும் பதுங்கித்தான். அதான் சிலர்லாம் சொல்லுவாங்க, பூனை எதுக்கு பதுங்குது? அது வேட்டையாட தயாராயிருச்சு. அந்த பூனை அப்படியே என்ன செய்யும்? பம்பி பம்பி அப்படியே. ஏன்? இரையை பிடிப்பதற்கு. இரையை பிடிப்பதற்கு அது என்ன செய்யும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து செய்யும். அதே போலதான் இங்க நாம என்ன செய்யறோம்னு சொன்னா, ஆமோஸ் 3ஆம் அதிகாரத்துல நாம் பார்த்தா 4 இருந்து பார்க்கிறோம். தனக்கு இரை அகப்படாமல் இருக்கையில் காட்டிலே சிங்கம் கெர்ச்சிக்குமோ. இரை பிடியாமல் இருக்கும்போது பாலசிங்கம் தன் கெபியிலிருந்து சத்தமிடுமோ. எல்லாம் அமைதியாத்தான், எல்லாம் சீக்கிரட்டா தான் செயல்பட்டு இருக்கு. நாம் என்ன செஞ்சோம்? சில நேரங்களிலே வெளிப்படுத்துகிறோம். எல்லாரிடத்திலும் சில காரியங்களை வெளிப்படுத்தி விடுகிறோம். குருவிக்கு தரையிலே சுருக்கு போடப்படாது இருந்தால் அது தண்ணியில் அகப்படுமா? ஏதாவது குருவி எல்லாம், காகங்கள் எல்லாம், ஏதாவது காக கூட்டங்கள் பறக்கின்ற இனத்தை பிடிக்கணும்னு சொன்னா அதுக்கு ஏதாவது என்ன செய்யணும்? தண்ணி வைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காது இருப்பார்களோ. இன்றைக்கு புயல் வருது, அரசாங்கம் என்ன செய்யுது? எச்சரிக்கை. ஏதாவது ஒரு அலாட்டு பண்றாங்க, மழை அடிக்க போகுது, புயல் வரப்போகுது, எச்சரிக்கையா இருங்க. அது சொன்னாவே அது சொன்னாவே மீண்டும் அந்த உண்மையை சொல்லிடுவாங்க. புயல் கடந்து போயிருக்கு. ஒரே சந்தோஷம், அப்பா புயல் போய்விட்டது என்று ஒரு சந்தோஷத்தை நாம் என்ன செய்யறோம்? அடைந்து கொள்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். அன்பானவர்களே, தேவ மனிதர்களுக்கு அவருடைய ஊழியத்தை, அவருடைய ரகசியத்தை, அவர்களுக்கு இருக்கிற மறைபொருளை அவர் என்ன செய்கிறார்? தமது ரகசியத்தை வெளிப்படும். கர்த்தருக்கு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவர்களுக்கு எல்லாமே வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. நீங்க எங்கேயும் போய் பார்க்க வேண்டியதில்லை, யாரிடம் கேட்க வேண்டியது. ஆலயத்துக்கு வர்றீங்க, ஜெபிக்கிறீங்க, வீட்டுக்கு போறீங்க, ஜெபிக்கிறீங்க. நீங்க எப்படி வாழணும், நீங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி உங்க மனதுல தானா இயங்க ஆரம்பிக்கும். மறைபொருள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டு. சிலர் சொல்லுவாங்க, நான் நினைத்தது நீங்க சொல்லிட்டீங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் சில காரியங்கள் நிகழ்வது உண்டு. ஆக தேவ மனிதர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? மறைபொருளை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இறுதியாக நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல நாம பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்திலிருந்து 32வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் பாருங்க. மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது. மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மாறுபாடு இருக்கக்கூடாது நமது வாழ்வில். மாறுபாடு இருந்தா கர்த்தருக்கு அருவருப்பானவர்களாக இருக்கும். மாறுபாடு குணமே நமக்கு இருக்கக்கூடாது. தெளிந்த மனதோடு, தெளிந்த சிந்தனையோடு நாம் இருக்கணும். ஆக மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது. துன்மார்க்குடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். அன்பானவர்களே, மறைபொருள் எல்லாம் வெளிப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மையுள்ளோருக்கோ கிருபை அளிக்கிறார். ஞானவான்கள் கணத்தை சுதந்தரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனத்தை அடைவார். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த அற்புதமான நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்க, தியானிக்க தேவன் செய்திருக்கிறார். ஆக மறைபொருளை வெளிப்படுத்துவது தேவனாக இருக்கிறார். யாருக்கெல்லாம் மறைபொருளை வெளிப்படுத்துகிறார்? நீதிமானா இருக்கின்ற பொழுது
தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கின்ற பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகின்ற பொழுது மறைபொருள் நமக்கு வெளிப்படுத்தப்படும். தொலைநோக்கு சிந்தனை நமக்கு கிடைக்கும். எதிர்கால காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படும். ஆக நாம் கர்த்தருக்கு பயப்படுவோம். எதிர்கால திட்டங்களை தேவன் வாய்க்க செய்வார். மறைபொருளை வெளிப்படுத்துவார். நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். உங்களுடைய அன்பான கவனத்திற்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். மலேசியா பகுதியில் கூடி வருகிற சபைக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். இந்தியாவிலிருந்து கூடுகிற அருமையான தேவதாசர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். இதில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி தெரிவித்து நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. உங்களுடைய அன்பான கவனத்திற்கு நன்றி. அருமையான தேவ ஆலோசனை கேட்டோம். எப்படி தேவனுடைய சீக்ரெட் திங்ஸை அறிஞ்சு கொள்ளலான்னு. எல்லாருமே அறிஞ்சு கொள்ள முடியாது. லைக் ஒரு நபர்கிட்ட நீங்க வந்து அவரை பத்தி தெரியும்னா அவர்கிட்ட எவ்வளவு க்ளோஸ் ஆகுறீங்களோ அப்பதான் அவரை பத்தி தெரிய முடியும். சும்மா சாதாரணமே வந்து எல்லாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க எல்லா விஷயத்தையும். அந்த மாதிரி தேவன் வந்து அவரோட வெளிப்பற்ற ஆழமான காரியத்தை வெளிப்படுறோம்னா அவர் கூட எவ்வளவு டீப் ஆகணும், எவ்வளவு க்ளோஸ் ஆகணும்னு நம்ம புரிஞ்சு கொள்ள வேணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்துட்டு யோவான் John 15:15 சொல்றாரு, no longer do I call you servant, for a servant does not know what his master is doing, but have called you friends, for all things that I heard from my father I have made known to you. அப்ப ஒரு நண்பனா தான் அவர் ட்ரீட் பண்றாரு. நண்பனா ட்ரீட் பண்ணா என்னத்தெல்லாம் தேவன் எடுத்துதான் தெரிஞ்சாரோ அவர் என்ன செய்யறாரு, நம்மகிட்ட வெளிப்படுத்துறாரு. ஸோ டீப்பான திங்ஸ் நம்ம அறிய வேணும்னா நம்ம என்ன செய்யணும், க்ளோஸ் ஆகணும் தேவன்கிட்ட. ஜெபத்துல இருக்க வேணும். எவ்வளவுக்கு எவ்வளவு க்ளோஸ் ஆகுங்க அவளுக்கு தகுந்த மாதிரி நம்ம தேவனோட காரியத்தை, அவர் என்ன தீர்மானத்தை வச்சிருக்காரு எல்லாத்தையும் நம்ம அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நல்ல ஒரு தேவ ஆலோசனை கொடுத்த இளங்கோவுக்கு சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வோம்.